என்னோட பேரு நித்யா. எனக்கு இப்போ 25 வயசு ஆகுது. என்னோட சொந்த ஊரு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்து இருக்கக்கூடிய பிச்சனூர் கிராமம் தான். என்னோட கணவரோட பேரு மாரியப்பன். அவருக்கு இப்போ 35 வயசு ஆகுது. என்னோட கணவர் ஒரு லாரி ஓட்டுனர். எனக்கு இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க. என்னோட கணவர் வேலைக்கு போனா திரும்பி வர்றதுக்கு சில நேரங்கள்ல 2-3 வாரம் கூட ஆகும். சில நேரங்களில் 1 மாதத்துக்கு அப்புறமா தான் வீட்டுக்கே திரும்பி வருவார். நான் மட்டும் என்னோட குழந்தைகளோட வீட்டில் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த சமயத்தில் தான் என்னோட வீட்டுக்கு பக்கத்துலேயே திண்டல் காலனியை சேர்ந்த சந்திரனோட மகனான முரளி அப்படிங்கிறவர் கூட அந்த நேரங்களில் நான் மட்டும்தான் என்னோட குழந்தைகளோட வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க திண்டல் காலனியை சேர்ந்த 25 வயசாகக்கூடிய முரளி, இவர் மிக்சர் மற்றும் முறுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு வந்தார். இது மூலமாக தான் எனக்கு அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. வாழ வேண்டிய வயசில் என்னோட கணவர் மாத கணக்கில் வெளியூரில் இருக்கிறதுனால நானும் தனிமையில் உடல் சுகத்துக்காக இயங்கிக்கிட்டே இருந்தேன். அந்த சமயத்தில் தான் எனக்கு இந்த முரளி கூட பழக்கம் ஏற்பட்டுச்சு. 2 பேரும் ஆரம்பத்தில் யதார்த்தமாக பேச தான் ஆரம்பித்தோம். போக போக எங்களோட பழக்கம் தகாத உறவாக மாறிச்சு. இதனால் என்னோட வீட்டில் குழந்தைங்க இல்லாத சமயங்களில் நானும் முரளியும் தனிமையில் உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தோம். மாதக்கணக்காக வெளியூரில் இருக்கிறதுனால இதை எங்களுக்கு சாதகமாக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். என்னோட கணவர் ஊருக்கு வர வரைக்கும் நான் உடல் சுகத்துக்காக முரளி கூட அடிக்கடி தனிமையில் உல்லாசம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் முரளிக்கு கொஞ்சம் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அவரும் என்கிட்ட சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டார். என்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு சொல்லியும் கேட்டார். நானும் அவர் மேலே இருந்த மோகத்தினால என்னோட கணவர் சம்பாதிச்சு தரக்கூடிய பணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முரளிக்கு கொடுத்து உதவி செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு உடல் சுகம் தேவைப்பட்டதுனால நான் அதை கொடுக்க முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியலை. முரளி கேட்டதுக்கு என்னால் மறுக்கவும் முடியாது. அதனால் எனக்கும் தனிமையை போக்குறதுக்கு ஒருத்தரோட துணை தேவைப்பட்டுச்சு. அதனால முரளி என்கிட்ட உதவின்னு கேட்கும்போது என்னால் மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. அதனால் முரளி கேட்குறப்பெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து உதவி செஞ்சேன். இதனால் எங்களோட தகாத உறவு தொடர்ந்துக்கிட்டே போச்சு. நாட்கள் போக போக நான் கொடுக்கக்கூடிய பணமும் தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறமா முரளி என்கிட்ட பணம் கேட்க வேறு வழி இல்லாமல் நான் வச்சிருந்த நகையெல்லாம் அடகு வச்சு முரளிக்கு பணம் கொடுத்து உதவி செய்யவும் ஆரம்பித்தேன். இப்படியே எங்களோட கள்ளக்காதல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தொடர்ந்துக்கிட்டே போச்சு. என்னோட கணவருக்கு இந்த விஷயம் தெரியாது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியாது. நான் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் டெய்லியும் முரளி கூட தனிமையில் நாங்கள் உல்லாசமாக இருந்துக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லேயே என்னோட கணவருக்கு திடீர்னு வேலை இல்லாமல் போச்சு. சரிவர வேலை கிடைக்காதனால அவர் வேலைக்கு போகாமல் வீட்டிலையே இருந்துக்கிட்டு வந்தார். அது வரைக்கும் அவர்கிட்ட இருந்த பணத்தை அவர் குடும்ப செலவுக்காக செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட இருந்த பணம் எல்லாமே தீர்ந்ததுக்கப்புறமா என்கிட்ட செலவுக்காக பணத்தை கேட்டார். அப்போ நான் என்கிட்ட பணம் எங்கே இருக்குது, நீங்கள் சம்பாதிச்சு கொடுத்தா தானே பணம்னு சொன்னேன். அப்படின்னா நான் இவ்வளோ நாள் சம்பாதிச்சு தந்த பணத்தை நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தார். நானும் குடும்ப செலவுக்காக எல்லாமே செலவழிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதையும் என்னோட கணவர் நம்பிட்டார். அதுக்கப்புறமா அவர் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வெளியில் கிளம்பி போனார். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட உதவி கேட்டார். அந்த சமயத்தில் அவங்க யார்கிட்டையுமே பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கணவர் வீட்டுக்கு திரும்பி வந்தார். நானும் எல்லார்கிட்டையுமே பணம் கேட்டேன். ஆனால் அவங்கக்கிட்ட யாருக்கிட்டையுமே இப்போ காசு இல்லை. அதனால உன்னோட நகை எல்லாமே கொடு, நான் அதை அடமானம் வச்சு இப்போதைக்கு நம்மளோட குடும்ப செலவை சமாளிக்கலாம். அதுக்கப்புறமா எனக்கு வேலை கிடைச்சதும் நான் அந்த நகை எல்லாமே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் உடனே என்னோட கணவர்கிட்ட நகையும் என்கிட்ட இல்லை, அதையும் நான் அடமானம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நகையை அடமானம் வைக்கிற அளவுக்கு நான் என்ன சம்பாதிக்காமையா இருந்தேன்? நான் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன், நீ ஏன் உன்னோட நகையை அடமானம் வச்ச அப்படின்னு சொல்லி என்கிட்ட துருவி துருவி கேட்க ஆரம்பித்தார். என்னோட கணவர் விடாமல் துருவி துருவி கேட்டுக்கிட்டே இருந்தார். இந்த நகையால் என்னோட தகாத உறவு பற்றின தகவல் என்னோட கணவருக்கு தெரிய வந்துச்சு. நானும் முரளியும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்தனால அவன் மேலே ஏற்பட்ட மோகத்தினால
அவனோட வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டப்போ நான் என்னோட நகையெல்லாம் அடமான வச்சு அவருக்கு பண உதவி செஞ்சதை என்னோட கணவர் தெரிஞ்சுக்கிட்டு அதிர்ச்சியும் அடைஞ்சாரு. இதனால் என்னோட கணவர் என்னையும் என்னோட காதலனான முரளியையும் கூப்பிட்டு கண்டிக்கவும் செஞ்சாரு. இனிமே நீ முரளி கூட பேசவும் கூடாது, பழகவும் கூடாது, அவனை நீ தனிமையில் சந்திக்க கூடாதுன்னு சொல்லி என்னை எச்சரிக்கவும் செஞ்சாரு. ஆனால் என்னால் கள்ளக்காதலை கைவிடவே முடியலை. மாசத்துக்கு ஒரு முறை மட்டுமே வீட்டுக்கு வர கணவனை நம்பி என்னோட கள்ளக்காதலனை கைவிட நான் விரும்பலை. கணவருக்கு கள்ளக்காதல் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவர் வீட்டில் இல்லாத சமயத்தில் திரும்பவும் நான் முரளியை கூப்பிட்டு அடிக்கடி தனிமையில் உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தோம். இந்த தடவை திரும்பவும் நாங்கள் தகாத உறவை ஆரம்பித்த விஷயம் கேட்டு என்னோட கணவர் ஆத்திரத்தோட உச்சிக்கே போயிட்டாரு. என்னோட சண்டை போட்டு என்னை கடுமையாக தாக்கவும் செஞ்சாரு. இதனால் இதுக்கு மேலே இவரை உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். கள்ளக்காதல் முரளிக்கிட்ட இதை பற்றி நான் பேசினேன். என்னோட கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் 2 பேரும் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. அதனால் அவரை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்ற முடிவு பண்ணோம். அதுக்காக அன்னைக்கு நைட்டு என்னோட கணவர் தூங்கினதுக்கு அப்புறமா என்னோட காதலனான முரளிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சேன். அவனுமே நான் ஃபோன் பண்ணதும் உடனே என்னோட வீட்டுக்கு வந்தான். வீட்டில் இருக்க இன்னொரு ரூமில் என்னோட குழந்தைங்களை தூங்கிட்டு இருந்தாங்க. அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன். நானும் முரளியும் சேர்ந்து என்னோட கணவரை தலையணையால் அமுக்கி கழுத்து நெரிச்சும் துடிக்க துடிக்க கொலை பண்ணோம். கணவர் இறந்ததுக்கு அப்புறமா நாங்கள் 2 பேரும் சந்தோஷத்தில் கணவரோட பிணத்துக்கு பக்கத்திலேயே நைட்டு ஃபுல்லாக உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் விடியறதுக்கு முன்னாடியே முரளியை என்னோட வீட்டிலேருந்து அனுப்பி வச்சுட்டேன். முரளி வீட்டிலேருந்து போனதுக்கப்புறமா எதுவுமே நடக்காத மாதிரி பக்கத்தில் என்னோட குழந்தைங்க தூங்கிட்டு இருந்த ரூமுக்கு போயிட்டு நானும் அவங்க கூட சேர்ந்து தூங்க ஆரம்பித்தேன். விடிஞ்சதுமே என்னோட மாமியார் என்னோட கணவரோட அம்மா வீட்டுக்கு வந்து அவங்க பையனை எழுப்பியிருக்காங்க. என்னோட மாமியாரோட வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. எப்போவுமே அவங்க காலையில் வந்து என்னோட கணவரை எழுப்பி அவர் கூட பேசிட்டு தான் போவாங்க. அன்றைக்கும் அதே மாதிரி தான் வீட்டுக்கு வந்து என்னோட கணவரை எழுப்பியிருக்காங்க. அப்போது என்னோட கணவர் எழும்பாமல் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்திருக்காரு. இதை பார்த்து அதிர்ச்சியான என்னோட மாமியார் கத்தி கூச்சல் போட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் எனக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ரூம்லேருந்து எழும்பி வந்து நானும் என்னோட நாடகத்தை ஆரம்பித்தேன். மாமியார் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்த என்னோட கணவரோட உடலை பார்த்து உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போவோன்னு சொல்லி காரில் கூட்டிகிட்டு போனாங்க. என்னோட கணவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நல்லா இருந்த பையன் திடீர்னு இறந்து போனான்? நேற்று கூட அவன் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான். எப்படி அவன் இப்படி திடீர்னு மர்மமான முறையில் இறந்துருப்பான்? அவன் இப்படி மர்மமான முறையில் இறந்துருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட மாமியாருக்கு என் மேலே சந்தேகம் ஏற்பட்டுச்சு. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம என் மாமியார் உடனே காவல் நிலையத்துக்கு போயிட்டு இது சம்பந்தமாக புகாரும் கொடுத்தாங்க. காரியமங்கலம் போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு என்னோட கணவரோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. இதை தொடர்ந்து போலீஸாரும் அவங்களோட விசாரணையை ஆரம்பித்தாங்க. எப்படி நைட்டு தூங்க போன மாரியப்பன் காலையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் இது ஒரு கொலையாக இருக்கலான்ற சந்தேகத்தில் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா என்னை கூப்பிட்டு கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணையில் நான் பயந்துக்கிட்டு போலீஸ்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன். போலீஸுமே நான் கொடுத்த வாக்குமூலத்தில் என்னோட கணவர் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு மாத கணக்கில் எடுத்துக்குவார். அந்த சமயத்தில் தான் என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் தொழில் செஞ்சுக்கிட்டு வந்த முரளி கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த பழக்கம் நாளடைவில் தகாத உறவாகவும் மாறுச்சு. உடல் சுகத்துக்காக நான் ஏங்கிட்டு இருந்த சமயம் எனக்கு முரளி கிடைச்சாரு. அதனால அவர் கூட நான் அடிக்கடியில் தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் அவருக்கு பணமும் தேவைப்பட்டுச்சு. நான் என்னோட நகை எல்லாத்தையுமே அடமான வச்சு அவருக்கு உதவி செஞ்சேன். அந்த சமயம் பார்த்து என்னோட கணவருக்கு திடீர்னு வேலை இல்லாமல் போச்சு. வீட்டு செலவை சமாளிக்க முடியாமல் என்னோட கணவர் அந்த நகை எல்லாத்தையுமே அடமானம் வச்சு பணம் வாங்கிறதுக்காக கேட்டார். என்கிட்ட நகை இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா கணவருக்கு என் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா தான் எங்களோட கள்ளக்காதல் விஷயம் என்னோட கணவருக்கு தெரிய வந்துச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா என்னோட கணவர் என்னையும் முரளியையும் கூப்பிட்டு கண்டிக்கவும் செஞ்சார். இதனால் எங்களோட தகாத உறவுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கணவரை தீர்த்து கட்டிட்டா நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம்.
அதுக்காக தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு எங்களோட திட்டப்படி என்னோட கணவரை காதலனை கூப்பிட்டு அவனும் நானும் ஒன்று சேர்ந்து என்னோட கணவரோட முகத்தில் தலையணையை வச்சு அமுக்கி கொலை பண்ணோம். அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி நான் என்னோட குழந்தைங்களோட போயிட்டு படுத்து தூங்கிட்டேன். இதுதான் அன்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்லி போலீஸோட விசாரணையில் நான் சொல்லிட்டேன். நான் கொடுத்த வாக்குமூலத்தோட அடிப்படையில் என்னோட காதலனான முரளியையும் போலீஸார் கைது பண்ணாங்க. அதுக்கப்புறமா எங்கள் 2 பேரையும் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி சிறையிலையும் அடைச்சாங்க. இந்த வழக்கு தருமபுரி மாவட்டம் கூடுதல் நீதிமன்றத்தில் நடந்து வந்துச்சு. ஒரு வழியாக விசாரணையும் முடிஞ்சு இதில் என் கணவனான மாரியப்பனை கொலை செஞ்சது உறுதியானதுனால நீதிபதி எனக்கும் என்னோட கள்ளக்காதலனான முரளிக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தாங்க. இது கூடவே முரளிக்கு 7,000 ரூபாய் அபராதமும் எனக்கு 5,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுச்சு. இப்போ நான் என்னோட கணவரை கொலை செஞ்ச குற்றத்துக்காக சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக என்னோட காலத்தை போக்கிட்டு இருக்கேன். திருமணத்தை தாண்டின உறவு எல்லாமே ஆரம்பத்தில் ரொம்பவே சுகமாக தான் இருக்கும். ஆனால் அதோட முடிவு எப்பேற்பட்ட ஒரு கசப்பான விஷயத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்றது இன்றைக்கி நான் சிறையில் இருக்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட குழந்தைங்கள பற்றி நான் யோசிச்சிருக்கலாம், இல்லை என்னோட கணவரை பற்றி நான் நினச்சிருந்திருக்கலாம். அப்படி நினச்சிருந்தா என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி இல்லாமல் இன்னுமே சந்தோஷமாக இருந்திருக்கும். இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.